ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டீ கடை கார போண்டா செய்யலாம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 2 சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி அதுவும் சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. இப்போ கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுப்போம். இப்போ அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்த பிறகு அதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துப்போம். பேரங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். எனக்கு பச்சை மிளகா அதில் இருக்குது, அதனால் சிறிதளவு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் கார போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த எண்ணெயில் சூடான உடனே போட வேண்டியது தான். முடிஞ்சுது. சுவையான டேஸ்டியான டீ கடை கார போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியான மொறுமொறுப்பான டீ கடை கார போண்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், டேஸ்டியான சுவையான நல்ல கிறிஸ்பியான கார போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.